பூவாளி நிகழ்ச்சி ஒவ்வொரு மூலிகையை பற்றி நம்ம அறிமுகப்படுத்தி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மூலிகைகளை பற்றி நம்ம பார்த்துன்னு வரோம். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு மூலிகைகளை எப்படி நம்ம வளர்க்கணும். இப்போ நம்ம வந்து 18 சித்தர்கள் வந்து நம்மளுக்கு ஒரு மூலிகைகளை பற்றி நினைவுபடுத்தி ஓலைச்சுவடி மூலியமாக நம்மளுக்கு ஆதி காலத்துலேருந்து பயன்பெற்ற மூலிகைகள்லாம் வந்து அழியாமல் இருக்கணுன்றதுக்காக நம்ம வந்து இது விழிப்புணர்ச்சி பண்ணின்னு வரோம். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இது வந்து அதாவது இந்த மூலிகை வந்து கண்டிப்பாக வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப அதிசக்தி வாய்ந்த அற்புதமான மூலிகையை பற்றி இப்போ நாங்கள் சொல்ல போகிறோம் இந்த நிகழ்ச்சியில். அந்த மூலிகையினுடைய பெயர் பார்த்தாங்கன்னா அவுரின்னு ஒரு பெயர், அதுக்கு நீலின்னு ஒரு பெயர் உண்டு. இந்த அவுரி வந்து 18 வித விஷம் 64 பாஷாணங்களை முறிக்கக்கூடிய 1ஆம் நம்பர் மூலிகை இது. அதாவது எந்த மூலிகைக்குமே பேர்பட்ட ஒரு அதிசக்தி கிடையாது. இந்த அவுரின்னு பார்த்தாக்கா தன்னிச்சையாக வளரக்கூடிய ஒரு தாவரம். அதாவது நம்ம கொழிஞ்சி செடி இது மாதிரி வந்து கொழிஞ்சி ஃபேமிலி, கொள்ளுக்காய் வேலைன்னு ஒரு மூலிகை இருக்குது. அது மாதிரி அதனுடைய தொடர்புடைய ஒரு மூலிகை இது. தன்னிச்சையாக சாலை ஓரங்களில், கிராமப்புறங்களில், ஏரிக்கரைகளில் அதிகமாக வளரக்கூடிய மூலிகை இது. பார்த்தா ஆதி காலத்தில் வந்து துணிகளுக்கு வந்து சாயங்கள் எப்படி போடும்போது பார்த்தாக்கா இந்த மூலிகையை வச்சு தான் துணிகளுக்கெல்லாம், ஆடைகளுக்கெல்லாம் நம்ம வந்து முன்னோர்கள் வந்து சாயமாக பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி விஷக்கடி, பாம்பு கடி, எப்பேற்பட்ட வித விஷங்களையும் எடுக்கக்கூடியது. தோல் நோய், காய்ச்சல், எல்லா வித நோய், இது ஒரு ஆன்டிபயோட்டிக், ஒரு நோய் எதிர்ப்பு மூலிகை இது. இந்த செடியை வந்து இப்போ நம்ம பார்க்குறோம். இதனுடைய மருத்துவ குணங்கள் எப்படி, இதனை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம வீட்டில் மாடி தோட்டங்களில் எப்படி வளர்க்கலாம், வீட்டுகளில் எப்படி வளர்க்கலான்றதை இப்போ பார்க்க போகிறோம். இந்த அவுரி வந்து ஒரு எளிமையான ஒரு சிறு தாவர இனத்தை சேர்ந்தது. இந்த அவுரி வந்து 18 வித விஷம் 64 பாஷாணங்களை முறிக்கக்கூடிய 1ஆம் நம்பர் மருத்துவ மூலிகை இது. இந்த மூலிகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தோல் வியாதி, பாம்பு கடி, குஷ்டம், பெருவியாதிகள், காய்ச்சல்னா எப்பேற்பட்ட காய்ச்சலாக இருந்தாலும் மிளகோட இந்த இலையை போட்டு கஷாயம் போட்டு குடித்தோம்னா எல்லா வித காய்ச்சலையும் அடித்து தூக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அதே மாதிரி கருங்கிரந்தி, குஷ்டம், படைகள், அழுக்கு, புண்ணு, அப்படியே காலுகள்லாம் கரும்படை, வெண்படை எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. இது வந்து ஒரு நோய் எதிர்ப்பு தன்மைகள். இப்போ நம்ம நோயாளியாக இருக்கிறவங்க வந்து மருத்துவமாக இதை எடுத்துக்கலாம். நோயே ஒன்றும் இல்லை, நம்ம ஜென்ரலாக வந்து இதை உணவோடு எப்படி பயன்படுத்தலாம். நீலி வந்து தினசரி ஒரு 20-30 இலைகளை போட்டு நம்ம கண்டிப்பாக கஷாயமாக போட்டு 1 டம்ளர் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு வடிகட்டி ஒரு 5 மிளகு சேர்த்து பனங்கற்கண்டு இல்லை பனை வெல்லம் போட்டு குடிக்கும்போது உணவு முறையே நம்மளுக்கு அந்த மூலிகை உள்ளுக்கு போகுது. அப்போ வந்து எந்தவித நம்ம நோய் இருந்தால் தான் இந்த மூலிகைகள்லாம் பயன்படுத்தணுன்ற அந்த ஒரு பயத்தை நம்ம போக்கி இந்த நிகழ்ச்சியில் வந்து மருத்துவ முறையிலையும் உணவு முறையிலையும் கொண்டு வந்துடுறோம். இதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம வந்து குழந்தைங்களும் தெரிஞ்சுக்கலாம். அவுரி கஷாயம் போட்டோம்னா குடிச்சோமா, ஐயோ நம்மளுக்கு ஸ்கின் டிசீஸ் இருக்காது, நரம்புகளை வந்து பலப்படுத்தும், தோல் வியாதிகள் வராது, விஷ ஜந்துக்கள் கிடைக்காது. ஒன்றும் இல்லை. இப்போ இருக்கிற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கொசுக்கள் தொல்லைகளால் நம்ம வந்து அவதியில் இருக்கோம். இந்த கொசுக்கடி, வண்டுக்கடி, பூச்சிக்கடியெல்லாம் நம்மளுக்கு வந்து தாக்காது. ஏன்னா நம்ம உடம்புல வந்து ஆன்டிபயோட்டிக் ஊறி போகுது. அப்படி ஆன்டிபயோட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையை நம்ம எடுத்துட்டோம். எடுத்து உணவாக நம்ம பண்ணும்போது பூச்சி கடிச்சாலோ வண்டு கடிச்சாலோ, சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் ஒரு மலை பயணங்கள் போகிறீங்க, இல்லை ஒரு கோயில் வளாகம் போகிறீங்க, இல்லை எங்கேயாவது ஒரு இது ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கள்லாம் நம்ம செல்லும்போது ஒரு பாம்போ கடிச்சிட்டாலோ ஒரு தேல் கடித்தாலோ விஷங்களே ஏறாது. இந்த அவுரியை நம்ம தினசரி உண்டுன்னு வரோம். உணவோடு தினசரி இல்லைனாலும் வாரத்துக்கு ஒரு முறையாவது அவுரியை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து உணவோடு இந்த கஷாய முறையில் கண்டிப்பாக பயனடையணும். இது ஏன்னா வந்து இது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இந்த அவுரி வந்து தெரியாத வைத்தியர்களே இருக்க மாட்டாங்க, தெரியாத மருத்துவர்களே இருக்காது. ஆனால் இது வந்து நம்ம முழு செடியை வந்து உணவு முறையாக எப்படி பயன்படுத்தலாம். இப்போ நோயாளியாக இருக்காங்க, இப்போ தோல் வியாதி, அரிப்பு, படையாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நிச்சயமாக அவுரி இலைகளை அரைச்சி மிளகு மஞ்சள் சேர்த்து தினசரி காலை ஒரு உருண்டை, மாலை ஒரு உருண்டை, இது வந்து சுண்டைக்காய் பிரமாணம் கொடுத்துன்னு வரும்போது எப்பேற்பட்ட தோல் வியாதிகளை வந்து அடித்து தூக்கிடும். அப்பேற்பட்ட தன்மைகளோட மேல் பூச்சாவும் வந்து மஞ்சளோடு சேர்த்து படைகள், அரிப்பு, புண்ணு, அழுகிய புண்கள், இதுக்கெல்லாம் வந்து இந்த அவுரி இலையும் மஞ்சளும் சேர்த்து மேலுக்கு பூசின்னு வரும்போது, மேற்பூச்சா பூசும்போது அதனுடைய கெட்ட நீர்களை எல்லாம் உறிஞ்சி எடுக்கக்கூடிய தன்மை இந்த அவுரி இலைக்கு உண்டு.
தோல் வியாதி ஈஸியாக எடுத்துடலாம். இதை எப்பேற்பட்ட விஷயத்தையும், ஏன்னா 18 வித விஷங்கள் 64 பாஷாணங்களை முறிக்கக்கூடிய தன்மை இந்த அவுரிக்கு இருக்கும்போது, நம்ம உடம்புல இருக்க நச்சு நீர்களை எடுக்கிறது இது ஒரு சுலபமான மூலிகை. இது பார்த்தீங்கன்னாக்கா தன்னிச்சையாக வளருது. பாருங்கள் எவ்வளோ ஒரு மருத்துவத்தன்மை உள்ள இந்த அவுரியை தினசரி நம்ம உணவோடு இதெல்லாம் எடுத்துக்கலாம். இல்லை நம்மளுக்கு தினசரி எடுக்க முடியல, வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த அவுரி கஷாயத்தை நம்ம உணவில் கொண்டு வரணும். நம்ம பயனடையும் போது நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி தரணும், இதுதான் அவுரி இலை, இது பாரு இந்தந்த மருத்துவத்தன்மைகள் உள்ளது. உடனே அதனுடைய நீங்கள் சித்த மருத்துவ புத்தகங்கள் சில பேர் வாங்கி வீட்லேயே வச்சு அதனுடைய சந்தைகளை நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கலாம். அவுரினா இப்படி, கோபுரம் தாங்கினா அப்படி, நீர் பிரமினா எப்படி, எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொரு மூலிகையினுடைய விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். மருத்துவத்தோடு இல்லாமல் அதனுடைய விஷயங்களையும் நம்ம வந்து புத்தக வடிவில் நம்ம படிக்கிறோம். இது மாதிரி செவி வழியாக கேட்குறோம், தொலைக்காட்சி மூலிமா நம்ம நேரடியாக அந்த செடிகளை பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு கோவில்கள் போகிறோம், வெளி ஊர்கள் செல்லும்போது அந்த செடிகள் நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சு அதனுடைய விதைகள் அதனுடைய செடிகள் எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வளர்த்து நம்மளும் அதை வளர்த்து அது இனப்பெருக்கங்கள் நம்ம பண்ணணும். நம்ம வீட்டில் வர நண்பர்கள் உற்றார் உறவினர்களுக்கு கிஃப்டாக கொடுக்கணும். நம்ம வந்து பரிசு பொருளை எதையோ தரோம், மூலிகைகளை வந்து கொடுக்கும்போது அதனுடைய இயற்கை வளங்கள் வந்து மேம்பட்டு இயற்கையை வந்து நம்ம வந்து கட்டி காத்து மூலிகைகளை அழியாமல் வளர்க்கணுன்ற நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சியில் அவுரியை பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்க்குறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு மூலிகையோடு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.